யார் எங்க ராமசாமி? எங்கே இருக்கார் அங்கே போய் கேளுங்க. யார் ராமசாமி? அவர் இதை செஞ்சா அதை செஞ்சா மக்களுக்கோசம் போற அண்ணன் பெண் உரிமை மீட்டு கொடுத்தா அப்படின்றாரா? என்னதான் பண்ணாரு அவரை நான் பார்த்தாகணும். யார் நீ? ஐயா பேர் சொல்லி கூப்பிடுற? வாங்க தம்பி, யாரு நீங்க? உங்க பேர் என்னங்க? ராவணன். அப்பா பேர் என்னங்க? குப்புசாமி. ஐயாவை இப்போ பார்க்க முடியாதுங்க. அவர் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காருங்க. 4 மணிக்கு வந்தீங்கன்னா அவரை பார்த்து நீங்கள் என்ன கேட்கணுமோ கேட்டுக்கோங்க. வரும்போது அந்த வழியாக வந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறது ரொம்ப சிரமங்க. வரும்போது இந்த பாதை வழியாக வாங்க. இந்த பாதை வழியாக வந்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாங்க. வரும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டு வாங்க. என்னப்பா பண்றீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா. இன்னும் உனக்கு தெரியாதுப்பா. பாப்பா நீ வாப்பா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. யாருங்க? ஐயா பெரியாரப்பா. என்ன விஷயமா? 4 மணிக்கு வர சொல்லியிருந்தார் ஐயா. ஆமா, காலையில. ஆமாங்க ஐயா. வாங்க. ஐயாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? காலையில ஐயா 4 மணிக்கு வர சொல்லியிருந்தாரு. மணி 7 வந்திருக்காங்க. வர சொல்லாங்களா? சரி வர சொல்லு. ஐயா ஐயா, உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர். யாரு? காலையில் ஏதோ வர சொன்னீங்களாமே. காலைல பார்த்து வர சொன்னீங்களாமே. 4 மணிக்கு வர சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். வர சொல்லட்டுங்களா? வர சொல்லுங்க. வரணுங்க. ஐயா 4 மணிக்கு வர சொல்லி. நீங்கள் தானே? உட்காரு. வாங்க. நீங்க தானே ஐயா? உங்களை காலையில நான் தவறா பேசிட்டேங்க ஐயா. நான் மன்னிச்சேங்க ஐயா. அப்பா வரலீங்களா? அப்பா வந்து வயல்வெளிக்கு போயிருக்காருங்க ஐயா. ஐயா நாளைக்கு சாலை நுழைவு போராட்டம் வச்சிருக்கீங்களா? எத்தனை மணிக்கு மக்கள்லாம் வர சொல்லட்டும்? ஐயா சாலை நுழைவு போராட்டம் என்னங்க ஐயா? அதாவதுங்க, மேல் சாதி நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில பேர் கீழ் சாதி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை சட்டை போடாத, செருப்பு போடாத, என் தெருவுக்குள்ளே நுழையாதன்னு அவங்களா ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு மக்களை தீண்டாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தெருவுக்குள்ளே வரக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பகுதியில் தான் அந்த தெருவும் இருக்குது. உங்கள் அப்பாவும் நாளைக்கு அந்த போராட்டத்தில் கலந்துக்குவாங்க. நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கங்க. காலையில் எங்கள் அப்பாவுக்கு நடந்த கொடுமையை என் கண்ணால் பார்த்துட்டாங்க. அதனால் இந்த போராட்டத்தில் நானும் வந்து பங்கெடுத்து கலந்துக்கிறேங்க. நல்லதுங்க. சமூக நீதினா என்னங்க ஐயா? அது வந்துங்க, பெரிய வெங்காயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. செஸ்ஸில் ஜெயிச்ச குகேஷுக்கு 5 கோடி ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அது நீதிங்க. கேரம் போர்டில் ஜெயிச்ச காசிமா பொண்ணுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்க இல்லையா, அது நீதிங்க. நீதிக்கும் உள்ள வித்தியாசம் தாங்க சமூக நீதி. ஐயா சீக்கிரம் படுங்க, நாளைக்கு போராட்டத்துக்கு போகணுங்களே. ஆமாம், நல்லதுங்க. போயிட்டு வாங்க. சரி வாங்க. போயிட்டு வாங்க. ஐயா இன்னைக்கு நடைபெற்ற அந்த சாலை நுழைவு போராட்டம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சியா? நம்ம எதிர்பார்த்ததை விட மக்கள் அதிகமாக கூடியிருக்காங்க ஐயா அந்த போராட்டத்தில். ரொம்ப நல்லதுங்க. ஐயா உங்களை மாதிரி சமூக நீதிக்காக யார் போராட போகிறா? அது என்னங்க பெரிய வெங்காயம். எனக்கு பின்னாடி இந்த மக்களுக்காகவும் அவங்களுடைய நீதிக்காகவும் போராடுறதுக்கு என்னோட பேர பிள்ளைங்க கண்டிப்பாக வருவாங்கங்க. பல வெங்காயங்க தான் உயர்ந்தவன், மற்ற எல்லாம் தாழ்ந்தவன்ற ஒரு நீதி கோட்பாட்டை அவனாக வகுத்துக்கிட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் சட்டங்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக நிச்சயமாக போராட என்னுடைய பேர பிள்ளைங்க
கண்டிப்பாக வருவாங்கங்க. அந்த சமூக நீதியை ஏன் எங்களது சமூகத்திற்கு மட்டும், ஏன் தமிழர் சமூகத்திற்கு மட்டும், ஏன் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு மட்டும் நீங்கள் தர மறுக்கிறீர்கள் என்கிற கேள்வியை தான் இன்றைக்கு கருஞ்சட்டை அணிந்து கொண்டு பெரியாருடைய வாரிசுகளாக நின்று நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.